வணக்கம். தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து அளிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவம் சமர்ப்பிக்க இன்றுடன் அவகாசம் முடியும் நிலையில் மேலும் 3 நாட்கள் அவகாசமானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பொதுமக்கள் தங்களுடைய தேர்தல் ஆணைய படிவத்தை இன்னும் அளிக்காமல் இருக்கிறார்கள். அதே போன்று விடுபட்டவர்களுடைய எண்ணிக்கையை சேர்க்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற குளறுபடிகள் நீடிப்பதாலும் அதே போன்று தற்பொழுது வாக்குச்சாவடி சிறப்பு அலுவலர்கள் தங்களுடைய பணிச்சுமையை மேற்கொள்ள இருப்பதாலும் தற்பொழுது மேலும் 3 நாட்கள் அவகாசமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் படிவங்கள் பெறப்பட்ட பிறகு ஏற்கனவே 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிய வந்திருந்தது. தற்பொழுது 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தற்பொழுது தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 3 நாட்கள் அவகாசத்தில் ஏற்கனவே பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை கொடுக்காதவர்கள் உடனடியாக கொடுக்க வேண்டும். அதே போன்று படிவம் கிடைக்காதவர்கள் உடனடியாக BLOக்களை அணுகி அவர்களுடைய படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான தகவலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமின்றி மொத்தம் இந்தியா முழுவதும் 6 மாநிலங்களுக்கு இந்த அவகாசமானது அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வரக்கூடிய 19ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஜூன் 19ஆம் தேதி வரை 1 மாச காலம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் படிவம் 6 ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் கோரியிருக்கிறது. அதே போன்று வீடு மாறியவர்கள் இறந்தவர்களுடைய ஆட்சேபனைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். அதற்கு பின்பு இறுதி வாக்காளர் பட்டியலானது வரும் ஜூன் 19ஆம் தேதி வந்து பார்த்தோமெனால் இறுதி செய்யப்பட்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தேர்தலுக்கான பணிகளை ஏற்கனவே தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி தொடங்கிவிட்ட நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சுறுசுறுப்பாக மேற்கொண்டு வருகிறது. மார்ச் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தேர்தலுக்கான பணிகள் தற்பொழுது முழுவதுமாக முடித்துவிடப்பட்டிருக்கின்றன.